இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு கூட போடாம வந்து ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்போ ஏதோ இவங்களுக்கு சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்க்க போறாங்க. பார்க்க போனா ஒரு பொணம், அங்கெல்லாம் பொணத்தை வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு துணி மாதிரி மொத்தமா சுத்தி அடக்கம் பண்ணுவாங்க. துணியோட பொணம் நிக்கிற மாதிரியே தெரியுது. இதை பார்த்து பயந்து போனவங்க லைட் ஆன் பண்றாங்க. லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணும்போது பேனு கத்தி அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே ஓடுறாங்க. வெளியே ஓடி வரும்போது இப்போ வெளியே இருந்து இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கூப்பிட்ட மாதிரி சவுண்டு கேக்குது. சவுண்டு கேட்டு வெளியே போறாங்க. அம்மா வாங்க, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் வெளியே போனா திடீர்னு வெளியே போனோன்னே ஒரே சுடுகாடு இடுகாடா இருக்கு. அதாவது பொணத்தெல்லாம் புதைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரேவியார்டா இருக்கு. அதுல ஒரு பள்ளத்தை மட்டும் தோண்டிட்டு உள்ளுக்குள்ள டெட் பாடி எல்லாம் வச்சுட்டு மரக்கட்டையால அந்த டெட் பாடி எல்லாம் அடிச்சுட்டாங்க. ஆனா இன்னமும் வந்துட்டு முழுசா அந்த பள்ளத்தை மூடாம அப்படியே வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருந்து தான் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம பொண்ணுடைய சவுண்டு இங்க கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழிக்குள்ளேயே இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த சவுண்டு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சவப்பெட்டியை உடைச்சிட்டு ஒரு கை வெளியே வந்து இவங்க கையை பிடிக்க ட்ரை பண்ண இந்த பொண்ணு பேனு கத்திட்டு கண்ண முடிக்கிறா. இது நம்ம ஹீரோயினுடைய கனவுன்னு காமிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே மறுபடியும் உண்மையாவே நடக்க போது மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வெறித்தனமான இந்தோனேஷியன் பேய் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்தோனேஷியன் பேய் படம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. உங்கள நிறைய பேரு இந்தோனேஷியன் பேய் படம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஒரு வெறித்தனமான படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கும் போதே உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்துட்டு டைமே வேஸ்ட் பண்ணாம அப்படியே இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்மளும் வீடியோக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிராண்டட் வாலெட் எல்லாமே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பொங்கல் ஆஃபரா 444க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் மக்களே. அந்த ஆஃபர் முடிய போது, ஸ்டாக்கும் காலியாக போகுது. பிராண்டட் வாலெட் 999 கிடையாது, 444 மட்டும்தான். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோயின் கார்ல புருஷனும் புள்ளையும் கூப்பிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த கெட்ட கனவு வந்திருக்கு மக்களே. இந்த கனவை கண்டு பேனு கத்திட்டு கண்ண முழிக்க புருஷன் கேக்குறாரு, ஏன்டி என்னாச்சு, ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு மோசமான கனவு அப்படின்னு சொல்றாங்க. குட்டி பொண்ணு பின்னாடி உட்காந்து ஒரு பொம்மையோட விளையாடிட்டு இருக்கா. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய மேனேஜர் கால் பண்றாரு. கால் பண்ணி, என்னமா திடீர்னு நீ லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்ட, இப்போ மத்த வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா வேலைக்கும் நான் ஆளை வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அப்ப மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ அப்படியே அப்பா அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜாலியா விளையாடிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி காலையில கிளம்பிருப்பாங்க. நைட்டு அப்படியே ஒரு நடுராத்திரி ஆயிருச்சு. அந்த டைம்ல தான் அந்த ஊருக்கே போறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஒரு கிராமத்துல, கிராமம்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப அப்படியே காட்டுக்குள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 20-10 வீடு தான் இருக்கு. தெருவிளக்கு கிடையாது. உள்ள வந்துட்டு எந்த லைட்டும் எரியல, ஒரே இருட்டா இருக்கு. போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா யாருமே வந்து கதவியே திறக்க மாட்டாங்க. அம்மா அம்மானு கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறா. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. கதவு லாக் பண்ணப்படல. உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு ரூமா பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே போனா வீட்டுக்குள்ள யாரையும் காணும். அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போக அப்போ ஹால் பாக்குறாங்க. ஹால்ல சேர்ல உட்கார்ந்தபடியே ஏதோ ஒரு வயசான உருவம். அது அம்மாவா என்ன விஷயம் அப்படின்லாம் தெரியல. திடீர்னு இவங்க பயப்படுறாங்க. அம்மா வேற வயசானவங்க, போய் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கூப்பிட அப்ப அந்த உருவம் அப்படியே எந்திரிச்சு வந்து லைட் ஆன் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அம்மா தான். ஐயோ சாரிமா, நீங்க ஈவினிங்கே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்து அப்படியே அசந்து தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, சாரி பயந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, நல்லா இருக்கீங்களா, எப்படி வந்தீங்க, எந்த வழியா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு வாங்க போயிட்டு சாப்பிடலாம், உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ சாப்பிடும் போதே பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னுடைய ரூமை நான் நல்லாவே பராமரிச்சு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், நீயும் மாப்பிளையும் உன்னுடைய ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோங்க, பொண்ணு வந்துட்டு என்
ரூம்ல என் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே தூங்க போயிடுறாங்க. குட்டி பாப்பா பாட்டி கூட தான் தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு நைட்டு இந்த பாட்டி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருந்த அந்த குட்டி பொண்ணு ஆளை காணும். திடீர்னு குட்டி பொண்ணு எங்க போனா? குட்டி பொண்ணுடைய பேரு ஜாஸ்மின் மக்களே. ஜாஸ்மின் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்கும்போது ஹால்ல இருந்து அந்த குட்டி பொண்ணு பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது. விளையாடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அந்த பக்கமா திரும்பி நின்று யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கா. ஏதோ பேசி விளையாடிட்டு இருக்கா. இவங்களுக்கா ஒரே பயமா இருக்கு. என்ன இந்த பொண்ணு தனியா பேசிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கூப்பிட்டா இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு பொம்மைய ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மைய முன்னாடி உட்கார வச்சு ஏதோ விளையாடிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொம்மை கூட பேசிட்டு இருக்கியா தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில இந்த பாட்டி சீக்கிரமாவே எந்திரிச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு என்னமா காலையிலேயே வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா உங்க 3 பேருக்கும் பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து குக் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணு சில விஷயம்லாம் இல்ல நீயும் மாப்பிளையும் போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் கிளம்பி பக்கத்துல இருக்க கடைக்கு போறாங்க. அப்படி கார்ல போயிட்டே இருக்கும்போது போற வழியில பஷீர்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பாக்குறாங்க. இவர் யாரு அப்படின்னா இந்த ஊருக்குள்ள யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கான எல்லா வேலையும் பார்த்து எல்லா சடங்கையும் முடிச்சு அந்த அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் இவர் தான் பாப்பாராம். இந்த ஊர்லயே இந்த ஒரு ஆள் தான் இந்த வேலையை பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராமமே ரொம்ப ரொம்ப குட்டியான கிராமம். இந்த கிராமத்துல வாழக்கூடிய எல்லாருக்கும் எல்லாரையும் நல்லாவே தெரியும். மொத்தமே ஒரு 30-40 பேர் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவரை கூப்பிட்டு எல்லாமே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பேசிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த பாட்டியை காமிக்கிறாங்க. குட்டி பொண்ணு மறுபடியும் பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது. இவ யாரு கூட தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்கலான்னு போனா நீ தூக்கி போடு இந்த பொம்மையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு அந்த பக்கம் தூக்கி போட அந்த பக்கம் யாரோ உட்காந்துட்டு பொம்மையை தூக்கி போடுறாங்க. பாட்டிக்கு அள்ளு கிளம்புது. அந்த பக்கம் யாரா உட்காந்துக்கிட்டு இருக்கா? அதுவும் ஒரு குட்டி பொண்ணு. சின்ன சின்ன பசங்களா உட்காந்துட்டு இருந்தா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேக்குது. ஜாஸ்மின் யார் கூடமா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்தா அங்க யாரையும் ஆளையே காணோம். என் ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்கேன், என் புது ஃப்ரெண்டு கூட விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சின்ன பசங்க தனியா இருக்காங்க, அதுவும் ஒரே குழந்தையா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா தனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க இல்ல வேற யாரோ கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிப்பாங்களாம். நிறைய பசங்க இந்த மாதிரி தான் பண்ணிப்பாங்களாம். சரி பாப்பா சும்மா விளையாடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல இருக்க கடைக்கு போனாங்க பாத்தீங்களா? அந்த கடையில இருக்க பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஜாஸ்மின் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, மற்ற விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஊர்ல ஒரு லேடி வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஹை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிக்க நம்ம ஹீரோயின் அம்மா கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க தனியாவே இருந்து என்னமா பண்ண போறீங்க? தனியா வாடுறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால அங்க இருந்து இங்க வந்து வாழ முடியாது, உங்களை பார்த்துக்கவும் முடியாது. நீங்க கிளம்பி சிட்டிக்கு வந்துருங்க. நீ நானு என் புருஷன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சந்தோஷமா வாழலாம். இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ பாட்டி அதுக்கு ரிப்ளை பண்ணாம ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னை இங்கேயே அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லம்மா எனக்கும் வயசாவதில்ல, அதான் சொல்லி வைக்கிறேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இதே ஊர்லயே புதைச்சிருங்க, அடக்கம் பண்றங்க அப்படின்னும் போது சரி சரி நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க, அதையெல்லாம் விடுங்க, அப்புறமேட்டுதான் பேசிக்கலாம், தூங்கலாம், நாங்க நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி பழைய ஆல்பம் இருக்கு, இந்த போட்டோ ஆல்பத்தெல்லாம் குட்டி பொண்ணு கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசு போட்டோ எல்லா போட்டோவும் காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்துட்டு ஒரு ஏரி இருக்கு போல. அந்த ஏரியோடைய போட்டோவை காமிக்க இந்த ஏரி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, போட்டோல பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஏரிக்கு எப்ப என்ன கூட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாளைக்கு கூட்டிட்டு போறேன், இப்போ இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. நாளைக்கு காலையில அதாவது மறுநாள் காலையில முழிச்சவனே இந்த குட்டி பொண்ணு லேக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா சாப்பிட்டு கிஃப்ட் அப்புறமேட்டுக்கா பொறுமையா நீ நானு அப்பா பாட்டி எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னும் போது இல்ல நான் கண்டிப்பா இப்போ உடனே போய் ஆகணும், நீங்க தானே சொன்னீங்க காலையில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம், கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க சரி ஓகே அவ தான் ரொம்ப அடம் பிடிக்கிறா இல்லையா, நீ கூட்டிட்டு போயிட்டு வா, நான் வேணா உங்க அம்மாக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயினும் பொண்ணும் சேர்ந்துட்டு ஆக்சுவலா அது ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஒரு ஏரி, சின்ன ஏரி, அங்க கூட்டிட்டு போறாங்க. ஜாலியா பேசிட்டு இது எந்த இடம் அப்படின்லாம் பேசிட்டு போகும்போது திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. ஆபீஸ்ல இருந்து பாஸ் கால் பண்றாரு. இது ஒரு புது கிளைண்ட்டை பத்தின டீடைல்லாம் வேணுமா, இவங்க போன் பேசி
பேசிட்டு இருக்கும்போது பாப்பாவை பாக்குறாங்க. பாப்பா சும்மா அங்க இங்கன்னு விளையாடிட்டு இருக்கா. சரி ஓகே எங்க போயிட போற அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு திரும்பி பாக்குறாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா குட்டி பொண்ணு ஆளை காணோம். எங்க போனானே தெரியல. இப்பதான் கண்ணுக்கு முன்னாடி பாத்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா குழந்தைய ஆளை காணோம். ஜாஸ்மின் ஜாஸ்மின் கூப்பிட்டுட்டு அந்த காடு முழுக்க தேடுறாங்க. பயங்கரமா கத்தி கத்தி தேடுறாங்க. கடைசியா சரி ஓகே அந்த ஏரிக்கிட்ட போயிட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அப்படியே அந்த ஏரிக்கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு பொம்மை பிடிக்கும் இல்லையா, அந்த பொம்மையை கையோட கொண்டு வந்திருப்பா. அந்த பொம்மை அங்கதான் உழுந்து கிடக்குது. பொம்மை ஏரிக்குள்ள இருக்கு அப்படின்னா குட்டி பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஏரிக்குள்ள இருந்து குட்டி பொண்ணுடைய பாடி மட்டும் மேந்துட்டு வருது. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே குதிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே மேல தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணா. இல்ல மக்களே ரொம்ப டைம் ஆயிருச்சு. அந்த பொண்ணு இந்த அம்மா போன் பேசுற கேப்ல உள்ள உழுந்து இறந்தே போயிட்டா. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. குட்டி பொண்ணுடைய பாடியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே செமையா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா பாடியை வந்துட்டு நம்ம ஊருக்கே கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணலாம், இங்கெல்லாம் அடக்கம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. டெட் பாடியை வந்துட்டு சும்மா கொண்டு போக முடியாது, நம்ம பிரேயர்லாம் பண்ணிட்டு இங்க பண்ண வேண்டிய சின்ன சின்ன சடங்குலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஷீரியையும் வர சொல்லிட்டாங்க. அவரும் வராரு. இந்த டெட் பாடியை ப்ரே பண்றதுக்கு ஏத்த மாதிரி அடக்கம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லா விதத்திலையும் ஏற்பாடு பண்றாரு. இப்போ வந்துட்டு டெட் பாடியை குளிப்பாட்டணும். அதுக்கு பாட்டி தான் குளிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. பயங்கரமா அப்படியே அழுதுகிட்டே குளிப்பாட்டவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு குளிப்பாட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஊர்ல டெட் பாடியை ஒரு துணியில போத்தி அப்படியே மொத்தமா மடிச்சு மூஞ்சி மட்டும் வெளியே தெரியற மாதிரி தான் அடக்கம் பண்ணுவாங்க, புதைப்பாங்க. சோ அதுக்காக துணியெல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்து எல்லாரும் ப்ரே பண்றாங்க. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. ஒரு 4-5 பேர் தான் மொத்தமா இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு ப்ரே பண்றாங்க. சின்ன சடங்கு ஏதோ பண்றாங்க. அப்படி ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த டெட் பாடி இந்த பஷீரியை பார்த்து பேன்னு சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி முறைச்சிட்டு வில்லத்தனமா சிரிக்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு மட்டும் தெரியுது. மத்த யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரு கண்ணும் தெரியல. இவருக்கு புரியுது ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் நல்லாவே புரியுது. இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாரு. இவங்க பயந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டாரு. இப்போ வந்துட்டு அழுது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து எங்க தூக்கிட்டு போறது எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. வெளியே செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இப்பதான் மழை லைட்டா விட்டுருக்கு. வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. சரி ஓகே இங்கேயே இப்போதைக்கு அடக்கம் பண்ணலாம். வீட்டுக்கு பக்கத்துலயே கிரேவியார்ட் இருக்கும், அங்கேயே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டி இந்த குட்டி பொண்ணை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அந்த சவப்பெட்டிக்குள்ள போட்டு அப்படியே புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு ஒரு இது மாதிரி நட்டு வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலயே இந்த குட்டி பொண்ணுக்கு பிடிச்ச பொம்மையை வச்சுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து அப்பா அம்மா பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வரைக்கும் அங்கேயே உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விடிஞ்சிருச்சு. இவங்க இங்கேயே உட்காந்து நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு கொஞ்சம் அமைதியா உட்காரு, ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க விரும்பல, எனக்கு என் பொண்ணுடைய ஞாபகமா இருக்கு, மைண்ட் முழுக்க என் பொண்ணுடைய ஞாபகமே ஓடிட்டு இருக்கு, நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது சரி ஓகே இங்கேயே உட்காந்து அழுதா மட்டும் என்ன விஷயம் நடக்க போகுது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு பாட்டியை பார்த்து அம்மாவை பார்த்து நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி அதுக்குள்ள கிளம்ப போறியா, அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, இப்பதான் டெட் பாடியை புதைச்சிருக்கோம், 1 நாள் ஆகுது, மொத்தமா 3 நாள் ப்ரே பண்ணி ஏதோ சடங்கெல்லாம் பண்ணுவாங்களாம், அந்த 3 நாள் பிரேயர்லாம் முடிச்சுட்டு சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு, அதுக்குள்ள எங்க கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க வாயவே தழுக மாட்டாங்க. ஒரு மாதிரி பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போக சொல்ல இவங்களும் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பஷீரியை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட பேசிட்டு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்றங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா பாட்டி உட்கார்ந்துட்டு அவங்க அம்மாவுடைய போட்டோ, அவங்க அம்மாவும் இவங்களும் இருப்பாங்க இல்லையா, அந்த பழைய போட்டோ வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டு சாவறதுக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்ன இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு இவங்களுக்கு ஏதோ தப்பா நடக்குது, ஏதோ வந்துட்டு சம்திங் ராங்கா வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பேட் எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஏதோ சத்தம் கேக்குதே நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பார்த்தா புதைச்ச டெட் பாடி அங்க வந்து நின்னுகிட்டு இருக்க மக்களே. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க, பயங்கரமா பயந்து போறாங்க. பயந்து போனவங்க அங்கேயே நின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பஷீரியை காமிக்கிறாங்க. இவரு அந்த காட்டுக்குள்ள கிரேவியர்ல தானே இருப்பாரு, அங்க வந்துட்டு நடந்துகிட்டு இருக்காரு, அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காரு. அவர் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. அந்த டைம்ல திடீர்னு அந்த டெட் பாடி எந்திரிச்சு வந்து நிக்கிற மாதிரி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. பார்த்தா இப்போ எதையும் காணும், எல்லாமே நார்மலா இருக்கு. நம்ம பார்த்தது உண்மையா பொய்யா உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. இவரு பொறுமையா திரும்பி பாக்குறாரு. அங்க அந்த டெட் பாடி அப்படியே அந்த கவரோட
உயிரோட அந்த துணியோட வந்து நிக்குது. இதை பார்த்து இவருக்கு ஒரே பயமா இருக்கு. இருந்தாலும் அந்த பயத்தை வெளியே காமிச்சுக்காம பயங்கரமா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பயங்கரமா உடஞ்சு போயிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போகும்போதே பொண்ணுடைய ஞாபகமா இருக்கு. எந்த ரூமுக்கு போனாலும் பொண்ணுடைய ஞாபகமா இருக்கு. புருஷன் பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவர் கூட வச்சு போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவரு பழைய போட்டோ எல்லாம் வச்சு பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ வந்துட்டு அநியாயமா போன் பேசுறேன் அப்படின்ற கேப்ல பொண்ணை வந்துட்டு சாக விட்ட, அங்க போயிட்டு கூட போன் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, அந்த போனு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுது, நீயும் அந்த பொண்ணும் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அநியாயமா என் பொண்ணை கொலை பண்ணிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சப்போர்ட்டா ஆறுதலா இருக்க வேண்டிய புருஷனே இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் என்ன வேணுமுத்தனையவா அந்த மாதிரி பண்ணேன், நான் ஏதோ அசந்த நேரமா பார்த்து ஒரு செகண்ட் தான் நான் பார்க்கல, அதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த மாதிரி ஆயிட்டா, எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையா, நான் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கேன், கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்திருக்கேன், என்னுடைய தூக்கம் தண்ணியை விட்டு சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம அந்த பொண்ணை பார்த்து வளர்த்திருக்கேன், நான் என்னவோ செல்ஃபிஷா வேணுமுத்தனையே அந்த மாதிரி பண்ண மாதிரி என் மேலேயே குற்றம் சாட்டுறீங்க, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னும் போது ஏதோ ஆனா நீ வந்துட்டு ஒரு அம்மாவா தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. கோச்சிட்டு வெளியே போறாரு. இவங்க உட்கார்றாங்க. உட்கார்ந்தா போன்ல ஏதோ மெசேஜ் வந்திருக்கும். என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இங்க நடக்கிற எதுவுமே சரி கிடையாது, நீ பார்த்து கொஞ்சம் பத்திரமா இரு, உன்னுடைய பொண்ணுக்காக நீ இன்னும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அம்மாக்காச்சி போன் பண்ணி பேசலாம் அப்படின்னா போனையும் எடுத்திருப்பாங்க. அப்பதான் மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்க்க இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி இந்த மாதிரி அந்த டெட் பாடியை ஏஞ்சி வந்த மாதிரி பார்த்துட்டு ஷாக் ஆனாங்க பாத்தீங்களா. இப்போ பஷீரியை கூப்பிட்டு இங்க நடக்கிறது எதுவுமே சரியே கிடையாது, இந்த மாதிரி நான் என் பேத்தியோடைய டெட் பாடியை பார்த்தேன் அப்படின்னும் போது நீங்க பாத்தீங்களா, நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் பார்த்தது பிரம்ம கிடையாது, உண்மையிலேயே ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்த நான் பார்த்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லும் போது ஆமா அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா என் பேத்தி இங்க வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற எதுவுமே சுத்தமா சரியே கிடையாது, நான் நிறைய பேட் எனர்ஜியை ஃபீல் பண்ணேன், என் பேத்தி வந்துட்டு தனியா யார்ட்டையோ பேசிட்டு இருந்தா ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனா என் பேத்தி இறந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாங்க. ஆக்சுவலா இதுக்கும் என்னுடைய அம்மா இறந்து போனதுக்கும் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய அம்மாக்கு என்னாச்சு, உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா, நீ பார்த்த இல்லையா, என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்லாம் காட்டல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு இவங்க தனித்தனியா தூங்கிருப்பாங்க. எந்திரிச்சவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, ட்ரெஸ் கண்டிப்பா போடுவாங்க, பேக்லாம் தூக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. புருஷன் பாக்குறாரு. ஆக்சுவலா புருஷன் வந்துட்டு ஹீரோயின் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நைட்டு கொஞ்சம் ஹேஷா பேசிட்டோம், சரி ஓகே குக் பண்ணி வைக்கலாம், ஏஞ்சி வந்து சாப்பிட்டோம், 2 நாளா சரியாவே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா குக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க எந்திரிச்சு வராங்க. வந்தவங்க நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குக் பண்ணி வச்சதெல்லாம் பார்த்தது கூட அவரை சரியா பார்க்காம மூஞ்ச கொடுத்து கூட பேசாம அங்க கிளம்பிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு அங்க டேபிளுக்கு மேல பொம்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை, அந்த பொண்ணுடைய சமாதிக்கு மேலேயே இந்த பொம்மையை வச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த பொம்மை எப்படி இங்க வந்திருக்கும், இந்த பொம்மையை வந்துட்டு ஹீரோயின் தான் கொண்டு வந்தாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வேலைக்கு போல விருப்பமே கிடையாது. போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு சைக்காட்ரிக்கு, அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பும் போது இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஃப்ரெண்டா பேசலாமா ஒரு டாக்டரா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ சொல்றது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது, உன்னுடைய கஷ்டமும் எனக்கு நல்லாவே புரியுது, உன் புருஷன் வந்துட்டு அவருக்கு கஷ்டமா இருக்கு, அந்த கோவத்தை அந்த வலியை அந்த கஷ்டத்தை எங்க காமிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம உன் மேல காமிச்சிட்டாரு, உனக்கும் வலியா இருக்கு உனக்கும் கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஹீல் ஆகணும், தனித்தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளதான் பிரச்சனை வரும், நீ பொறுமையா போ புருஷன் கிட்ட போயிட்டு பேசி இந்த மாதிரி 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு வாங்க, உங்க 2 பேர்கிட்டயுமே நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோ அந்த பொம்மையோட சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த பொம்மை எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படிங்க தெரியும், நான் கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. நீ கொண்டு வரல அப்படின்னா வேற எப்படி இந்த பொம்மை வந்துச்சு, தானா கால் முளைச்சு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை ஆரம்பிக்க, இங்க பாருங்க பொண்ணு இறந்து போனது உங்களுக்கும் கஷ்டம் தான் எனக்கும் கஷ்டம் தான், 2 பேருமே இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. இப்போ எனக்கு ஆறுதலுக்கு நீங்க தேவைப்படுறீங்க, கண்டிப்பா உங்களுக்கும் நான் தேவைப்படுவேன், இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நடுவுல விரிசல் உண்டாய் நம்ம தான் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த மனுஷன் அமைதியாயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா
அது நம்ம ஹீரோயினுடைய பொண்ணுடைய பாடியை புதைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பாடிக்குள்ள வேற என்னமோ நடக்குது. திடீர்னு அந்த பாடி கண்ணை முடிக்குது. அந்த இது விட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு, வெளியவும் வருது. இதே டைம்ல இந்த ஊருக்குள்ள ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாருங்க. அந்த பொண்ணுக்கு பிரெக்னன்சி வலி, ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகிற டைம் வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது புருஷனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. தனியாலா தூக்கிட்டு போறது முடியாத காரியம். நான் என்ன பண்றேன், போயிட்டு அந்த வைத்தியச்சியை வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன். உன்னை தூக்கிட்டு போனா ரொம்ப கஷ்டமா போயிடும், நீ அமைதியா இங்கே இரு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இவர் போனதுக்கு அப்புறமா இவங்க வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த பக்கமா இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய குட்டி பொண்ணுடைய பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேய் அப்படியே டெட் பாடியே இங்க வந்திருக்கு. அப்படியே இவங்க கீழே இருந்து மேல வந்து பார்க்கும்போது இவங்க பயப்படுறாங்க, என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னு. இப்ப இந்த பேய் இவங்களுடைய வயித்தை கடிச்சு அந்த குழந்தைய அப்படியே இவங்க கண்ணுக்கு முன்னாடியே சாப்பிட்டு இவங்களையும் கொலை பண்ணுது. இவங்களும் இறந்தே போயிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நைட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மூஞ்சி கழுவலாம், ஒரு பவுல்குள்ள தண்ணி வச்சு அந்த பவுல்ல இருந்து மூஞ்ச கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவ, திடீர்னு பார்த்தா இவங்க அந்த ஏறிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம், எப்ப நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்க, என்ன குட்டி பொண்ணு தண்ணிக்குள்ள இருந்து கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த பேய் மக்களே குனிஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, இவங்களை அப்படியே உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள புடிச்சு இழுத்துட்டு போக இவங்க ரியல் டைம்ல இந்த பக்கம் பொத்துன்னு உழுகுறாங்க, பெட்டுக்கு மேலேயே உழுகுறாங்க. என்ன இந்த பொண்ணு பெட்டுக்கு மேலேயே உழுறாளே, அப்படியே தமால்னு உழுறாளே அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கண்ணை முடிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நம்ம பொண்ணை பார்த்தேன், என் பொண்ணு வந்து கூப்பிட்டா, ஒரு மாதிரி பேய் மாதிரி வந்து கூப்பிட்டு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டா அப்படின்னும் போது, என்னது தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாளா, நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னும் போது, ஏங்க கனவுலாம் கிடையாது, பாருங்க உடம்பு முழுக்க தொப்ப கட்டையா நனைஞ்சு போயிருக்கேன், வீட்டுக்குள்ள முகம் கழுவிட்டு இருக்கும் போது எப்படி உடம்பு முழுக்க தண்ணி ஆகும், தலை உடம்பு முழுக்க எப்படி தண்ணியா இருக்கும், சொன்னா கேளுங்க, நம்ம உடனே கிளம்பி ஊருக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அடியே பைத்தியம் முடிச்ச பட்டாமுச்சு, இப்போ திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும், நீ தானே அங்க இருக்க வேணாம், அங்க இருந்தா பொண்ணுடைய ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி வந்த, இப்ப மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா எப்படிமா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க அங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, நான் கண்டிப்பா காலையில கிளம்பி அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க வந்தா வாங்க வராகட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில விடிஞ்ச உடனே கிளம்ப, சரி ஓகே வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கூட்டிட்டு போறாரு. காலைல கிளம்புறாங்க, நைட் தான் போய் சேர்றாங்க. நைட்டு இவங்க அந்த ஊருக்குள்ள போகும்போதே யாரோ இறந்து போயிட்டாங்க போல, எனக்கு தெரிஞ்சு அந்த பிரெக்னன்ட் லேடி தான் இறந்து போயிட்டா போல, அந்த டெட் பாடி அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த பஷீரையும் பாக்குறாரு, அவரு ஒண்ணுமே பேசாம போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் நேரா கிளம்பி பாட்டு வீட்டுக்கு கூட வராம நம்ம அந்த கிரேவியார்டுக்கு போயிட்டு டெட் பாடி இருக்கான்னு பார்க்கலாம், எல்லாமே ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா கிரேவியார்டுக்கு போயிட்டு பார்த்தா பள்ளம் தோண்டப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்த சவப்பெட்டியும் காணும், டெட் பாடியும் காணும், எங்க போச்சு அப்படின்னே தெரியல. இவங்க இதே பதட்டத்தோட நேரா கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தா அம்மா அந்த போட்டோவோட அவங்க அம்மாவுடைய போட்டோ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லும் போது டெட் பாடியை வேற காணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலா இந்த சாபம் நம்மள சும்மாவே விடாது போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டிக்கு ஒரு 7 வயசு, அம்மாக்குள்ள இருக்காங்க, ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க, அதுல ஒரு குட்டி பொண்ணு இறந்து போயிட்டா போல, அந்த பொண்ணுடைய பாடியை கூட அப்பா தூக்கி வந்திருக்காரு, வெளியே வாடி சூனியக்காரி, உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் செமையா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டி ஒரு சூனியக்காரி போல, கெட்ட சக்திகள் கூட எல்லாம் டீல் பண்றாங்க, இதனால ஊருக்குள்ள இருக்க குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒன் பை ஒன்னா இறந்து போறாங்க. ஏன் இறந்து போறாங்க, எப்படி இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல, ஆனா பொட்டுன்னு இறந்து போறாங்க. எல்லாத்துக்கும் இந்த பாட்டியோடைய அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொலை பண்ண வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த பாட்டியோடைய அம்மாக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாரு கண்ணா, வெளியே என்ன விஷயம் நடந்தாலும் நீ வெளியே வராத, அம்மா எல்லாமே பாத்துக்கிறேன், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகுது இல்ல உனக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நீ இந்த ஊருக்குள்ள இங்கதான் புதைக்கப்படணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக அவங்க எல்லாரும் காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. உன்னால ஒன் பை ஒன்னா என்னுடைய குழந்தைங்க, இந்த கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்க எல்லாம் இறந்து போறாங்க அப்படின்னும் போது அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றாங்க. பொய் சொல்லாத, தப்பு பண்ணவங்க எப்போ ஒத்துப்பாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன்னை கொலை பண்ணாம உன்னை மட்டும் இல்லாம உன்னுடைய குடும்பத்தையே கருவறுக்காம விடமாட்டோம் அப்படின்னும் போது உன்னை பாட்டிக்கு கோவம் வருது. இங்க பாருங்க, நான் ஒண்ணுமே பண்ணவே கிடையாது, அப்படி இருந்தும் நீங்க என்ன கொலை பண்றீங்க இல்ல என்ன ஏதோ பண்ண போறீங்க அப்படின்னா அது கூட பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய ரத்த சொந்தங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கொடூரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த பாட்டி கோவப்பட்டுக்கிட்டு, நான் என் ரத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன், நான் இப்போ இறந்து போனாலும் என்னுடைய வம்சம் என்னுடைய ரத்த சொந்தங்கள் உன்னை சும்மாவே விடமாட்டாங்க, இந்த ஊர் மக்களை சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்திய கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கத்திய வச்சு ஊர் மக்களுக்கு முன்னாடியே
பாடியை கழுத்தறுத்துட்டு இறந்து போறாங்க. இந்த விஷயத்த பஷீர் குட்டி பையனா இருக்கும்போது பார்த்திருப்பான். இப்போ ரியல் டைம்ல இந்த விஷயம்லாம் அன்னைக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பஷீரி பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இவங்களுக்கு கண்ணுலாம் கலங்குது, பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டெட் பாடி எப்படி கண்டுபிடிக்க போறோம், அடக்கம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ பஷீரியே வராரு. ஆக்சுவலா இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சு ப்ராப்பரான முறையில தகனம் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த டீமன் சும்மாவே விடாது. ஆக்சுவலா உன்னுடைய பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா அந்த பேய் டீமன் வந்துட்டு உன்னுடைய பொண்ணுடைய ஆன்மாவும் டீமனும் கிடையாது, வேற ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த டீமன் தான் பொண்ணுடைய உடம்புக்குள்ள ஏறிட்டு இந்த மாதிரி ஊர் மக்களை ஒன் பை ஒன்னா கொண்டுகிட்டு இருக்கு, பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மேபி அந்த ஆன்மா அந்த உடம்புக்குள்ள இருக்க டீமன் வந்துட்டு இந்த பாட்டியோடைய அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம உடனே போயிட்டு அந்த டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சு அடக்கம் பண்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னும் போது எல்லாரும் கிளம்புறாங்க. நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, ஏமா நீ வந்தா கண்டிப்பா எதுவுமே விளங்காது, உனக்கு பொண்ணு சென்டிமெண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, நீ வந்துட்டு அந்த டீமன் வந்துட்டு உன் அம்மானு கூப்பிட்டாலே நீ மயங்கிடுவ, உனக்கு எதாவது ஆயிடும். சோ அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா இங்கேயே உட்காந்து ப்ரே பண்ணு, உன்னுடைய பொண்ணுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து ப்ரே பண்ணு, நாங்க 3 பேரும் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு டெட் பாடியை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த ஊருக்குள்ள அந்த கடற்கார பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த லேடி வீட்டுக்குள்ள போனா இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பெட்ஷீட்லாம் ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி போத்திட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷூன்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு கீழே அப்படின்னு சொல்றா. கட்டிலுக்கு கீழே அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா மேல உட்கார்ந்துட்டு இருந்த பொண்ணு கீழே ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அம்மாவை பார்த்தோன்னே ஷூன்னு சொல்றா. இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல. இப்பதான் மேல தன்னுடைய பொண்ணை பார்த்தா கீழே உட்கார்ந்துட்டு இருக்காளே, கீழே பயந்துகிட்டு இருக்காளே அப்படின்னா மேல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தா மேல இருக்கிறது பொண்ணே கிடையாது, அந்த பேய் மக்களே. அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கி கழுத்தை முறுக்கி அப்படியே இவங்களை கொலை பண்ணுது. கொலை பண்ணி கீழே தூக்கி போட்டு செல்லக்குட்டி அடுத்து நீ தாண்டி அப்படின்ற மாதிரி தலைகீழா கீழே வர அந்த குட்டி பொண்ணு கத்துறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அம்மா அம்மானு சவுண்ட் கேக்குது, அந்த குட்டி பொண்ணு கூப்பிடுற மாதிரி. இவங்க ஏதோ சவுண்டு நமக்கு தான் இல்யூஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கூட திறக்காம அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருக்கும் போது அந்த சத்தம் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஒரு ரூம்குள்ள இருந்து தான் இந்த சவுண்டு பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ரூம்குள்ள அந்த பொம்மை இருக்கு. இந்த பொம்மை இப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பொம்மையோட வெளியே போறாங்க. தன்னுடைய பொண்ணுடைய ஆன்மா தான் வந்து கூப்பிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையோட வெளியே போயிட்டு பக்கத்துல தான் கிரேவியார்டு, அங்கதான் பொண்ணை புதைச்ச இடம் இருக்கு, அதுகிட்ட போயிட்டு அங்க உட்காந்து தன்னுடைய பொண்ணு கிட்டயே பேச ட்ரை பண்றாங்க. அந்த ஆன்மா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. உன்னுடைய அம்மா வந்திருக்கேன், நீ எங்க இருக்க, அம்மா கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்க ஒரு மாதிரி பயங்கரமா காத்தடிக்குது. இதுக்கு நடுவுல பின்னாடி ஏதோ வந்து நிக்கிற மாதிரி பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. திரும்பி பார்த்தா இவங்களுடைய பொண்ணுடைய ஆன்மா, உண்மையான பொண்ணுடைய ஆன்மா வந்திருக்கு. இவங்க பொண்ணை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த டைம்ல பள்ளத்துக்குள்ள இருந்து அந்த டீமன் அந்த பேய் எந்திரிச்சு வந்து இவங்களை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கழுத்தை பிடிச்சி செமையா நெரிக்குது. இப்ப இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே சாகுற ஸ்டேஜ். அப்ப கையில அந்த பொம்மையை வச்சிருப்பாங்க, அதை தூக்கி போட்டு தன்னை காப்பாத்திக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. உன்னுடைய அம்மா தான், என்னை விடு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொம்மையை தூக்கி போட்டோன்னே அந்த ஒரு செகண்ட் அந்த பேய் வந்துட்டு அந்த பொம்மையை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இதே டைம்ல டெட் பாடியை தேடி போன புருஷன் இங்க வராரு. ஏங்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா பின்னாடி நிக்கிறது பொண்ணே கிடையாது, அது டீமன் தான். மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. 2 பேரையும் அட்டாக் பண்ணுது. அப்படியே தூக்கிட்டு அந்தரத்துல தான் பறகுது. இந்த டைம்ல இங்க பஷீரி வந்துட்டாரு. அவரு வந்துட்டு பயங்கரமா ப்ரே பண்ணும்போது இப்ப இந்த பேய் வந்துட்டு இவங்களை விட்டுருது. இப்ப இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இவரு தான் சரியான மந்திரவாதியாச்சு. இவர் ஏதோ ப்ரே எல்லாம் பண்ணி அந்த பேயை அப்படியே கட்டுப்படுத்துறாரு. அந்த பேயை மட்ட பண்ணிட்டு அடக்கம் பண்ற வேலையை பார்க்கலான்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் இவரையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவர் ப்ரே பண்றாரு. இருந்தாலும் நீங்களும் கூட சேர்ந்து ப்ரே பண்ணுங்க, ஏன்னா நீங்க தான் சொந்தக்காரங்க, நீங்க தான் பிளட் ரிலேஷன். சோ நீங்களும் ப்ரே பண்ணீங்களா மட்டும்தான் இந்த டீமனை இந்த பேயை அடக்க முடியும். நீங்களும் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. புருஷன் புடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாட்டி ப்ரே பண்றாங்க. அந்த பிரேயர் வார்த்தையெல்லாம் சொல்லும் போது கூட சேர்த்து உன்னுடைய வம்சாவளி, உன்னுடைய பிளட் ரிலேஷன் நானே சொல்றேன், அந்த பொண்ணுடைய உடம்பை விட்டு வெளியே போ, அந்த டெட் பாடியோடைய உடம்பை விட்டு வெளியே போ அப்படின்னும் போது இப்ப அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியே போகுது. இங்க எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா இந்த பாட்டியோடைய
அவங்களுடைய அம்மா தான் பேயா வந்திருக்காங்க, ஒரு மாதிரி டீமனா இந்த ஊர் மக்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமனா வந்திருக்காங்கன்னு புரியுது. இப்போ இவங்களும் ப்ரே பண்ணும்போது அந்த உடம்பை விட்டு அந்த பேய் வெளியே போகுது. இதுக்கப்புறமா அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பண்றாங்க, ப்ராப்பரா அடக்கம் பண்ற எல்லா வேலையும் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில பண்ண வேண்டிய எல்லா சடங்கையும் பண்ணி அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது.